அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் நம்முடைய தியானத்திற்கான தலைப்பு என்ன என்று அறியும் பொழுது 2ஆம் வசனத்திலே நாம் சந்திக்கின்ற செய்தி, பெத்லெகேம் என்ற ஒரு சிறிய ஊரிலே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே, யூதா தேசம், அந்த தேசத்திலே உள்ள ஆயிரக்கணக்கான கிராமங்கள், அந்த ஆயிரக்கணக்கான கிராமங்களிலேயே சிறிது, கிராமம் என்றாலே சிறுசு, அப்படி ஒரு 1000 கிராமங்கள்ல அதுலயும் சிறுசு என்று அறியப்படுகின்ற இந்த பெத்லெகேமிலே, இந்த முழு உலக வரலாறே பிரிக்கப்படும் நிலையிலே அவருடைய பிறப்பும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலும் நடைபெறுகிற வகையிலே இஸ்ரவேலை ஆளப்போகிறவர், ஒரு ராஜா, ஒரு மன்னன் பிறப்பார். அப்படி அவர் பிறந்தாலும் கிறிஸ்துமஸ் அவருடைய ஆரம்பம் அல்ல. 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் பிறந்தாலும் அதுதான் அவருடைய ஆரம்பம் அல்ல. மாறாக அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்றால் என்ன சொல்லுகிறது? இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில பெத்லெகேம் என்ற ஒரு சிறு கிராமத்துல பிறந்திருந்தாலும் அவர் அதற்கு முன்பாகவே வாழ்ந்தவர். இந்த உலகையே படைத்ததும் அவர்தான். பல தருணங்களிலே, பழைய ஏற்பாட்டிலே மக்களோடு கூட பேசியவர், மக்களுக்கு தன்னை காட்சியாக கொடுத்தவர், மக்களுடைய வாழ்வின் காரியங்களிலே முன்னின்றவர். ஆக கிறிஸ்தவம் இவற்றின் வரலாறு 2000 வருஷம் என்று சொல்வதற்கு இல்லை. கிறிஸ்தவம் என்பது தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி பூர்வ காலத்தினுடையது. ஃப்ரம் இட்டர்னிட்டி டு இட்டர்னிட்டி, நித்தியத்திலே ஆரம்பித்து நித்தியத்திலே முடிகின்ற ஒரு மகத்தான மார்க்கம். அந்த மார்க்கத்தின் ஒரே இறைவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே என்பதை நாம் அறிகின்ற நிலையிலே இந்த நாளிலே கவனிக்கின்ற மீகா தீர்க்கதரிசியினுடைய செய்தி என்ன என்று நாம் அறிய வரும் பொழுது, முதலாவதாக இந்த மீகா தீர்க்கதரிசி ஏசாயா வாழ்ந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா என்ற தீர்க்கதரிசியின் காலத்திலே வாழ்ந்தவர். இந்த மீகா தீர்க்கதரிசியுடைய முன்னுரை முதல் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை என்று ஆரம்பிக்கிறது. மீகா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 3 மன்னர்கள் மாறி மாறி யூதா தேசத்தை ஆட்சி செய்தார்கள். அப்படிப்பட்ட நாட்களிலே எருசலேமுக்கும் சமாரியாவுக்கும் எதிரான ஒரு தரிசனம். இங்கே எருசலேம் என்பது யூதய தேசத்தை குறிப்பிடுகிறது, சமாரியா என்பது இஸ்ரவேல் தேசம், 10 கோத்திரங்கள் அடங்கிய இஸ்ரவேல் தேசத்தை குறிப்பிடுகிறது. ஆக 12 கோத்திரங்கள் வாழ்ந்த யாக்கோபின் குமாரர்கள் 12 பேர், 12 கோத்திரங்கள் வாழ்ந்த இஸ்ரவேல் யூதா என்பதை பற்றின தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் இந்த செய்தி ஏன் வேத புஸ்தகத்தில் இடம்பெறுகிறது? இந்த செய்தி ஏன் இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே அமர்ந்து இதை வாசித்துக் கொண்டிருக்கிறோம்? 2வது வசனம், முதல் அதிகாரத்தில் 2வது வசனம், சகல ஜனங்களே கேளுங்கள். பூமியே, பூமியில் இருக்கிற சகல ஜனங்களே, இந்த செய்தி உங்களுக்குரியது. இது என்னதான் 12 கோத்திரங்களை குறித்த ஒரு தரிசனமாக இருந்தாலும், 12 கோத்திரங்களுடைய வாழ்விலே நடைபெறப் போகிற காரியங்களாக இருந்தாலும், இந்த செய்தியானது இந்த பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் சொந்தமானது, ஒவ்வொருவருக்கும் சம்பந்தப்பட்டது, ஒவ்வொருவருக்கும் இது சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறது என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசனத்தின் செய்தியானது அன்றைக்கு 12 கோத்திரங்களை பற்றியதாக இருந்தாலும் உலகத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் பொதுவானது. உங்களுக்கும் எனக்கும் இது சொல்லுகின்ற செய்தி உண்டு. அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். சகல ஜனங்களே கேளுங்கள். கிறிஸ்தவர்களே கேளுங்கள் என்று அல்ல, இஸ்ரவேலரே கேளுங்கள் என்று அல்ல, மாறாக சகல ஜனங்களே கேளுங்கள். காரணம், இந்த பூமியில வாழ்கின்ற ஒவ்வொருவருமே ஆண்டவர் படைத்த முதல் பெற்றோர்கள், ஆதாம் ஏவாளின் பிள்ளைகள்.
அந்த வரிசையில் தான் வந்தவர்கள். வேற எந்த உலகத்திலிருந்து அவங்க வந்தவங்க கிடையாது. ஆண்டவர், இந்த வேதாகம தேவன் படைத்த ஆதாம் ஏவாளின் பிள்ளைகள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருமே. உலகத்தில் இருக்கிற அனைவருமே இந்த தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த செய்தியானது சகல ஜனங்களுக்கும், பூமியில் வாழ்கின்ற அனைவருக்கும் பொதுவாக அறிவிக்கின்ற செய்தி. அப்படிப்பட்ட செய்தியின் வரிசையிலே இப்பொழுது நாம் அறிய விரும்புகின்ற முதல் செய்தி, த பிளேஸ். ஓகே, இயேசு கிறிஸ்து பெத்லகேம் என்ற ஒரு சிறிய ஊரிலிருந்து இஸ்ரவேலை ஆளப்போகிறவராக தோன்றுகின்றார். ஆகவேதான் இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான தலைப்பு லிட்டில் டவுன். ஓகே, கிரேட் ரூலர் ஃப்ரம் த லிட்டில் டவுன். ஓகே, கிரேட் ரூலர் ஃப்ரம் த லிட்டில் டவுன். ஒரு சிறிய கிராமத்திலிருந்து ஒரு பெரிய மன்னன், ஆளுகிறவர் புறப்படுகிறார் என்பதுதான் தலைப்பு. அந்த தலைப்பின் கீழ் முதலாவது நாம் அறிய வருகிற செய்தி, த பிளேஸ், த நேம் ஆஃப் த பிளேஸ். பெத்லகேம் என்ற ஒரு ஊர். அந்த ஊரை சார்ந்து இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வேதம் நமக்கு அறிய தருகிறது என்பதை நாம் முதலாவது கவனிக்கலாம். இரண்டாவது, இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அறிகின்ற வகையிலே அந்த ஊரை சார்ந்து சிலர் அறியப்படுகிறார்கள். பெத்லகேம் என்ற உடனே நமக்கு ஞாபகத்து வருகிற சில நபர்கள் இருக்கிறார்கள். அந்த நபர்களை சார்ந்து இந்த வேதம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது, இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய வாழ்க்கை, அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டது என்பதை பற்றியும் ஆண்டவர் நமக்கு அறிய தருகிறார் என்பது நம்முடைய இரண்டாவது பார்வை. the persons involved. okay, the persons, place, the persons. மூன்றாவது, the permanence. நிரந்தரமாக இப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த இயேசு கிறிஸ்து அவர் எப்போதும் இருப்பவர். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக இருந்தே, இந்த உலகம் படைக்கப்பட்ட பொழுது இன்று வரை இந்த வேதாகம தேவனுடைய வெளிப்பாடாகிய இயேசு கிறிஸ்துனுடைய புறப்படுதல் என்பது எப்போதும் இருக்கக்கூடியது. த பெர்மனன்ஸ் என்ற 3 குறிப்புகளை நாம் சுருக்கமாக நாம் பார்க்கலாம். கவனிக்க வேண்டும், இந்த மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை பொறுத்த வரையிலே முதல் 2 அதிகாரங்கள் அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த இஸ்ரவேல் மக்கள் மனம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பயம் இல்லாமல், தேவனை தேடாமல், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் மனம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படி வாழ்கின்ற அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது என்பதை பற்றி முதல் 2 அதிகாரங்கள் கூறுகிறது. 3வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது தலைவர்களுக்கென்று வருகின்ற செய்தி. மக்கள் தான் அப்படி வாழ்றாங்க என்ற அர்த்தம் அல்ல, மக்கள் தான் அப்படி மனம் போல ஜீவிக்கிறாங்க, பயம் இல்லாம வாழ்றாங்க என்ற அர்த்தம் அல்ல. தலைவர்கள். 3ஆம் அதிகாரம், யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேலின் வம்சத்து அரசர்களே என்று ஆரம்பித்து தலைவர்களுக்கும் நியாய தீர்ப்பு வருகிறது. தவறு செய்கின்ற அனைவருக்குமே தண்டனை வருகிறது, நியாய தீர்ப்பு வருகிறது என்று முதல் அதிகாரங்கள் அறிவித்து, இந்த தேவன் இப்படியெல்லாம் அவர்கள் தவறு செய்வார்கள், இப்படியெல்லாம் வாழ்வார்கள் என்பதை அறிந்துதான் அவர் அவர்களை நேசிக்க ஆரம்பித்தபடியினால் 4ஆம் அதிகாரத்திலிருந்து தண்டனைக்கு உட்பட போகின்ற அவர்களுக்கு அவர் எப்படி இரக்கம் காண்பிக்க போகிறார், எப்படி அவர்களை விடுவிக்க போகிறார், எப்படி அவர்களுக்கு மன்னித்து உதவி செய்ய போகிறார் என்பதை 4ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் முடிவு வரைக்கும் நாம் வாசிக்க முடியும். அப்படி வாசிக்கின்ற வகையிலே இந்த புஸ்தகம் நமக்கு அறிய தருகின்ற செய்தி, ஜட்ஜ்மெண்ட் yet hope. நியாய தீர்ப்பு வருகிறது என்பது உண்மைதான், ஆனால் அவற்றையும் தாண்டி நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. தண்டனை வரப்போகிறது என்பது உண்மைதான், அது தவிர்க்க முடியாது, ஆனால் அதையும் தாண்டி நமக்கு ஆறுதலின் காலமும் நேரமும் உண்டு என்ற செய்தியை கூறுகிறது. இதனால் நமது தேவனை பற்றி அறிய வருகின்ற முதல் செய்தி என்ன? இந்த வேதாகம தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அதே நேரத்திலே அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவராய் தங்கள் தவறுகளை உணர்கிற, பாவத்தை உணர்கிற எவருக்கும் பாவ மன்னிப்பையும் இரக்கத்தையும் தருகிற ஆண்டவர் என்ற ஒரு பொதுவான செய்தியையே மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் நமக்கு அறிய தருகிறது.
அந்த வரிசையில் இப்போது முதலாவது நாம் அறிகின்ற செய்தி, த நேம் ஆஃப் த பிளேஸ், இடம். ஏன் இயேசு பெத்லகேமிலே பிறக்க வேண்டும்? பெத்லகேமிலே இயேசு பிறப்பதின் மூலமாக நமக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிற செய்தி என்ன? இந்த பெத்லகேம் என்ற ஊருக்கு இங்கே 2 பெயர்கள் இடம்பெறுவதை பார்க்க முடியும். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேம். எப்பிராத்தா என்றால் ஃப்ரூட்ஃபுல் என்று அர்த்தம், கனி தருகின்ற என்று அர்த்தம். எப்பிராத்தா என்றால் ஃப்ரூட்ஃபுல், கனி தருகின்ற, பிரயோஜனமாய் வாழ்கின்ற என்ற ஒரு அர்த்தத்தை எப்பிராத்தா தருகிறது. பெத்லகேம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் த ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு. ஃப்ரூட்ஃபுல் ஹவுஸ் ஆஃப் பிரெட். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை எப்படி ஒரு கனி, ஒரு மரம், அதில் வருகின்ற கனிகள் பிறரை மகிழச் செய்கின்ற வகையிலே பிறருக்கு பிரயோஜனமாய் இருக்குமோ, அதே போலதான் இயேசுவின் வாழ்க்கை முழுவதும் பிறருக்கு சேவை செய்கின்ற, பிறருக்கு உதவி செய்கின்ற ஒன்றாகவே இருந்தது. இன்றைய அரசியல்வாதிகளைப் போல அல்லது சக மனிதனைப் போல தனக்கென்று எதையுமே அவர் சேர்த்து வைக்கவே இல்லை. சொந்த வீடு கிடையாது, சொந்த நிலம் கிடையாது. மரித்த பொழுது கூட மற்ற ஒருவரின் கல்லறையில் தான் இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டது. தனக்கென்று எதுவுமே அவர் செய்து கொள்ளவில்லை. அதற்காக நம்ம எதையுமே நமக்கு சேர்த்து வைக்க கூடாது என்ற அர்த்தம் அல்ல. நம்மிடத்தில் என்ன இருந்தாலும் என்ன இல்லை என்றாலும் அவைகள் ஏதாயிலும் ஒரு வகையிலே பிறருக்கு ஆசீர்வாதமாக அவைகள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிரயோஜனப்படுகிற வாழ்க்கை வாழ வேண்டும். இயேசு அப்படித்தான் வாழ்ந்தார். கிராமங்கள் தோறும் பயணம் செய்தார், இரவு பகலாய் நடந்தார். ஒரே ஒரு முறை படகிலே உறங்கினார் என்று வாசிக்கிறோம். அப்பையும் காற்றும் புயலும் வந்து எழுப்பி விட்டுருச்சு. ஓகே, இயேசுவின் வாழ்க்கை சேவை செய்கின்ற, ஃப்ரூட்ஃபுல், பிறருக்கு பிரயோஜனப்படுகின்ற ஒரு வாழ்க்கையே இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். ஏன் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லும் பொழுது நானே மெய்யான திராட்சை செடி என்று கூறினார். நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், அந்த செடியிலே வருகின்ற கொடிகள் என்று நம்மை அவரோடு இணைத்தே அவர் பேசுகிறார். அவரோடு நம்மை இணைத்தே அவர் பாவிக்கின்றார். நீ வேற நான் வேற என்று அல்ல. இந்த உலகத்தில் உள்ள மற்ற தெய்வங்களுடைய போதனைகள்லாம் என்ன எப்படி இருக்கும்? தெய்வம் தெய்வமாவே இருக்கும், மனுஷன் மனுஷனாவே இருப்பான். சாமிகளுக்குள்ளே திருமணம் பண்ணிக்கும், மனுஷன் மனுஷனாவே இருப்பான். ஆனால் வேதாகம தேவன் இவர் ஒருவர் மட்டுமே நம்மை அவருடைய பிள்ளைகள் என்றும், அவரை நம்முடைய தகப்பன் என்றும், அவரை நம்முடைய சகோதரன் என்றும், நாம் அவருடைய சகோதர சகோதரிகள் என்றும் அறிவிக்கின்ற ஒரு அற்புதமான உறவின் செய்தி இந்த பரிசுத்த வேதாகமம் ஒன்று மட்டுமே சொல்லுகிறது. நான் செடி, நீங்கள் கொடிகள். இந்த கொடிகள் என்னிலே நினைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை பிறருக்கு பிரயோஜனப்படுகிற வாழ்க்கை முழுமையாக வாழ்ந்தார். அப்படிப்பட்ட பிரயோஜனப்படுகின்ற ஒரு வாழ்வையே நாம் ஒவ்வொருவரும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பிராத்தா என்றால் ஃப்ரூட்ஃபுல், கனி தருகின்ற என்று அர்த்தம். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் சொன்னார், நானே ஜீவ அப்பம். ஜீவ அப்பம் என்று சொன்ன ஒரே இறைவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு ஏன் தன்னை ஜீவ அப்பம் என்று அவர் கூறுகிறார்? அதுக்குன்னா அவர் ஜீவ அப்பம் என்று அர்த்தம் அல்ல. மாறாக அவருடைய போதனைகள், அவர் நமக்கு காண்பிக்கின்ற வழி, இவைகள் அனைத்துமே நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் தரக்கூடிய அற்புதமான காரியங்களை நமக்காக கற்றுக் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. தன்னை குறித்து பல காரியங்களை கூறினார். நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே மெய்யான திராட்சை செடி என்ற வரிசையிலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்ற வரிசையிலே நானே ஜீவ அப்பம் என்றும் கூறினார். உணவு என்பது எப்பொழுதுமே நமக்கு பிடிச்ச ஒண்ணு. யாருக்காலும் உணவுன்றது வேண்டான்னு சொல்ற யாராலும் இந்த உலகத்தில் இருக்காங்களா? கிடையாது. உணவு என்பது அனைவருக்குமே பிடிக்கும். அப்படிப்பட்ட வகையிலே இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ அப்பம் என்று கூறினார். ஆக இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறப்பார், எப்பிராத்தாவிலே பிறப்பார் என்று சொல்லுகின்ற வகையிலே இந்த இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை
பிறருக்கு பிரயோஜனப்படுகிற வாழ்க்கையாக இருக்கும். ஆக பிரயோஜனப்படுகிற வாழ்க்கை என்று வரும் பொழுது, ஃப்ரூட்ஃபுல், கனித்தருகின்ற வாழ்க்கை என்று வரும் பொழுது, அதிலே சில தியாகங்களும் அது உள்ளடக்கியதாகவே இருக்கும். தியாகம், கனி என்பது கனியாவே இருக்கிற வரைக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது கட் பண்ணப்படணும் அல்லது புளியப்படணும். அதோடைய சாரம் பிறருக்கு பிரயோஜனமாக வேண்டும். ஆக கனித்தருகின்ற வாழ்க்கை என்பது பிறருக்காக பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற, பிறருக்காக, பிறருடைய நன்மைக்காக தியாகங்களை ஏற்றுக்கொள்வதையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படியே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து இப்படியாக கூறினார். யோவான் 12ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்திலே, யோவான் 12:24, கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒவ்வொரு கோதுமை மணியும் மரணத்தை தழுவாத பட்சத்திலே அது பல மணிகளை கொடுக்க முடியாது. இயேசுவினுடைய வாழ்வும், இந்த இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக தன் ஜீவனை விட்டார். அப்படி விட்ட ஜீவனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே, கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்ற பெயரிலே, கிறிஸ்துவை அறிக்கை செய்கிற நிலையிலே அன்று மரித்த இயேசு கிறிஸ்துடைய சாட்சிகளாய் உலகம் முழுவதும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமிலே பிறப்பார் என்று அறிவிக்கப்பட்டதின் மூலமாய் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. அடுத்து இந்த ஊரை குறித்து பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்ட செய்தி என்ன? நீ யூதாயேவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும், a little town, a smaller village, ஒரு சிறிய கிராமம், ஒரு சிறிய குக்கிராமமாக இருந்தாலும் உன்னிடத்திலிருந்து இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் புறப்படுவார் என்று சொல்வதின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல விரும்புகின்ற இன்னும் சில செய்திகள் என்ன? இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது ஏழை கோலத்திலே பிறப்பார். ஏழை பெற்றோருடைய குமாரன் என்ற பெயரில் இந்த உலகத்திலே பிறப்பார். அவர் பிறந்த பொழுது கந்தை துணியிலே அவர் சுத்தி வைக்கப்பட்டார். the swaddling cloth. வழக்கமாக நம்முடைய குடும்பங்களில் குழந்தை பிறக்கும் பொழுது சிறந்த ஆடைகள், புதிய ஆடைகளை வாங்கி எடுத்துட்டு போய் இந்த குழந்தைக்கு நம்ம சுற்றி வைப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி சிறந்த ஆடைகள் கொடுக்கப்படவில்லை. கந்தை துணி, ஸ்வாட்லிங் க்ளோத் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் புற்கள் வைக்கின்ற ஒரு தொட்டியின் மீதே அவர் கிடத்தப்பட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதோடு கூட மட்டுமல்ல, இந்த இயேசு கிறிஸ்து அவர் ஏழையின் கோலத்திலே எளியவராக, வறியவராக இந்த பூமியிலே வருவார் என்பதை சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 9:9 நாம் வாசிக்க முடியும். உன் ராஜா சாந்த குணமுடையவராய் உன்னிடத்திலே வருகிறார். கழுதையின் மீதும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் அவர் பயணம் செய்து வருவார் என்று சொல்லி அவருடைய ஏழ்மையான தோற்றத்தை அது வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே 28-29 வசனங்களிலே இப்படியாக கூறியதை நாம் கவனிப்போம். இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறப்பார். இந்த பெத்லகேம் யூதேயா தேசத்திலே உள்ள ஆயிரக்கணக்கான கிராமங்களிலே இருக்கிறதுலே ரொம்ப சிறுசாக இருந்தாலும் இதிலிருந்து இஸ்ரவேலை ஆளப்போகின்ற ஒரு மாமன்னன் பிறப்பார் என்று சொல்லுகின்ற வரிசையிலே இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, தோற்றம், அவருடைய வாழ்க்கை அனைத்துமே எளிமையாக இருந்தது. பெருமைக்கு அவர் ஒருபோதும் இடம் கொடுக்கவில்லை. பந்தா காட்டணும்னு சொல்லி அவர் எப்பயுமே விருப்பப்படவில்லை. அதனாலேயே அவர் எப்பொழுதுமே தேவனுக்கு அடுத்த காரியங்கள் என்று வரும்பொழுது தேவனைத்தான் உயர்த்தினார், தன்னை உயர்த்தவே இல்லை. நான் என் சித்தத்தை செய்ய வராமல் என் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன் என்று கூறினார். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது அப்பொழுதெல்லாம் பிதாவை உயர்த்தினார். பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்ப அவர் மன்னிக்க முடியாதா? முடியும். பல தருணங்களிலே பலரை மன்னித்திருக்கிறார். ஆனால் சிலுவையில் இயேசு மரிக்கும் பொழுது அப்போது கூட பிதாவை உயர்த்துகிறார். பிதாவை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆக இயேசு கிறிஸ்து தாழ்மை, மனதுருக்கம், சாந்தம் இவைகளை உடைய ஒரு நபராக பார்க்கின்றோம்.
நம் நடைமுறை கிறிஸ்தவ வாழ்விலே நமக்கு கோபம் வரும் பொழுது, கோபமே வரக்கூடாது என்றல்ல, அவசியமான தருணங்களில் கோபம், நமக்கு நியாயமான கோபம் வரணும், அவசியம்தான். ஆனால் அடிக்கடி கோபப்படுறோம், அடிக்கடி சத்தம் போடுறோம், அடிக்கடி புலம்புறோம் அப்படின்றது என்பது நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமான காரியங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் பார்ப்பது என்ன? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு பெத்லகேமிலே, யூதாய தேசத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான கிராமங்களிலே ஒரு சிறு கிராமத்தில் அவர் பிறந்ததற்கான காரணம் எப்படி? அந்த ஒரு சிறு கிராமம் என்பது இன்சிக்னிபிகண்ட், பெரிய விஷயமாக பேசப்படாத ஒன்றாக இருக்குமோ, அதே போன்ற ஒரு நிலையிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தாழ்மையின் கோலத்திலே, ஏழ்மையின் ரூபத்திலே இந்த பூமியிலே அவர் தோன்றுவார் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து இந்த இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறப்பார் என்பதை சார்ந்து நாம் அறிய வருகின்ற இன்னொரு செய்தி என்ன? இந்த ஆண்டவர் தான் நேசிக்கின்ற ஜனங்கள், தனக்கென்று அவர் தெரிந்து கொள்ளுகின்ற ஜனங்கள் என்பவர்கள் இந்த பூமியிலே பிரதானமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார்கள், பெரிய யூனிவர்சிட்டி வச்சிருக்கிறாங்க, மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கிறாங்க. ஆகவே அவர்களை எனக்காக தெரிந்து கொள்வோம் என்று இயேசு ஒருபோதும் தெரிந்து கொள்ளவில்லை. யூதர்கள் என்ற மக்களை அன்று இயேசு ஆண்டவர் வேதாகமத்தை தெரிந்து கொண்டதற்கான காரணத்தை உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை நேசித்ததற்கு காரணம், நீங்கள் எல்லா ஜனத்திலும் மிகவும் கொஞ்சமாக இருந்தீர்கள், மிகவும் சொற்ப ஜனங்களாக இருந்தீர்கள், மிகவும் சிறிய கூட்டமாக இருந்தீர்கள். ஆகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் என்பது போல, தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கு காரணம் நம்ம மற்றவங்களை விட சிறந்தவர்களாய் இருந்தோம் என்பதனால் அல்ல. யாரெல்லாம் தங்களை சிறந்தவர்கள் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இந்த வேதாகம தேவனை தன்னுடைய தேவனாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, கவனிக்கலாம். யாரெல்லாம் இந்த உலகத்திலே எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு யாருமே தேவையில்லை என்று நினைக்கிறார்களோ அவர்களுடைய தேவன் இந்த வேதாகம தேவன் அல்ல. யாரெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறார்களோ, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பதை போல உணர்கிறார்களோ அவர்களுடைய ஆண்டவர் தான் இந்த வேதாகம தேவன் இயேசு கிறிஸ்து. யாரெல்லாம் தாழ்மைக்கும் பொறுமைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் விட்டு கொடுத்தலுக்கும் தங்களை பெயர் பெற்றவர்களாய் காட்டுகிறார்களோ அவர்களுடைய தேவனாகவே இந்த வேதாகம தேவன் தன்னை அறிமுகப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிய முடியும். அடுத்தபடியாக பெத்லகேம் என்ற உடனே நமக்கு ஞாபகத்து வருகின்ற சில நபர்கள், அந்த சில நபர்களின் மூலமாக தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அறியப்படுத்துகின்ற வகையிலே இங்கே நாம் ஒரு 3 நபர்களை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே பெத்லகேம் என்ற உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது முதலாவது யாக்கோபு, ராகேல். யாக்கோபு, ராகேல் ஆதியாகமம் 35வது அதிகாரத்திலே முதல் முறையாக பெத்லகேம் என்ற ஊரின் பெயர் இடம்பெறுகிறது. பெத்லகேம் என்ற ஊரின் பெயர் அங்கேதான் முதலாவதாக இடம்பெறுகிறது. கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பெத்லகேம் என்ற ஊர் பெயர் இடம்பெறுகிறது. அந்த ஊரிலே நடந்த ஒரு சம்பவம் இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்ற குணாதிசயத்தை முன்னதாகவே வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதத்தை நாம் பார்க்க முடியும். ராகேல் யாக்கோபின் மனைவி, தன் இதயத்துக்கு ரொம்ப பிடிச்ச மனைவி ராகேல், தன் அதிகமாய் நேசித்த ஒரே பெண்மணி ராகேல். ராகேலுக்கு பல ஆண்டுகள் பிள்ளை பேர் இல்லாமல் இருந்தது. பல ஆண்டுகள் காத்திருந்த பின்பு யோசேப்பு என்ற முதல் ஒரு மகனை அவள் பெறுகிறாள். 2வது ஒரு கர்ப்பம். அப்படி அந்த 2வது குழந்தையை அவள் பெற்றெடுக்கும் பொழுது அவள் மரணத்தை சந்திக்கிறாள். மரணத்தை சந்திக்கிற தருணத்திலே அந்த குழந்தைக்கு ராகேல் கொடுத்த பெயர் பெனோனி. பெனோனி என்றால் துக்கத்தின் மகன் என்று அர்த்தம். ஆனால் பெனோனி துக்கத்தின் மகன் என்று ராகேல் கொடுத்த பெயரை யாக்கோபு மாற்றுகிறார். துக்கத்தின் மகன் என்று நான் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவன் என் வலது கரத்தின் குமாரன் என்று சொல்லி அப்படியே பெயரை மாத்தி பென்யமீன் என்ற ஒரு புதிய பெயரை கொடுக்கிறார்.
எப்படி ராகேல் பெற்றெடுத்த இந்த குழந்தைக்கு பெனோனி, துக்கத்தின் மகன் என்று பெயர் கொடுக்கப்பட்டதோ, அதே பெயரில் தான் ஏசாயா 53 இயேசு கிறிஸ்து அறியப்படுகிறார். அவர் துக்கம் நிறைந்தவராய், பாடு அனுபவிக்கிறவராய், சன் ஆஃப் சாரோ, துக்கங்களின் மகன் என்ற பெயரிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். வேத புஸ்தகத்தில் எங்கேயுமே இயேசு சிரித்தார் என்று பார்க்க முடியாது. மாறாக இயேசு கண்ணீர் விட்டார் என்பதை நாம் வாசிக்க முடியும். அதற்காக இயேசு சிரிக்கவே இல்லை, அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தாரு, துக்கமுகமாவே இருந்தார் என்று அர்த்தம் அல்ல. நம் துக்கங்களை சுமக்கிறவராய், துக்கத்தின் மகன் என்ற வகையிலே இயேசு இந்த பூமியிலே வெளிப்பட்டார். இப்படி துக்கங்களை சுமக்கிறவராய் இந்த பூமியிலே நம் துயரங்களை ஏற்றுக்கொண்டவராய் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து மரணத்தை தழுவி உயிர்த்தெழுந்த பொழுது பிதாவின் வலது புயத்தில் இருக்கும்படி உயர்த்தப்படுகிறார். lifted to the right hand of God. எப்படி யாக்கோபு தன் குமாரனுக்கு என் வலதுகரத்தின் குமாரன் என்று பென்யமீன் என்ற பெயர் கொடுத்தானோ, அதே போலதான் இயேசு கிறிஸ்து துக்கத்தின் மகன் என்று அறியப்பட்ட அதே இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது கரத்தில் இருக்கத்தக்கதாக அவர் உயர்த்தப்பட்டதை கூறுவதின் மூலம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே துக்கத்தின் மகனாக ஏழையின் கோலத்திலே அவர் வெளிப்பட்டாலும் அவர் ராஜாதி ராஜாவாக வலது கரத்தின் குமாரனாக பரலோகத்திலிருந்து வாசம் செய்கிற ஆண்டவராகவும் அவர் உயர்த்தப்பட்டதை உறுதிப்படுத்துகிறது. அடுத்து இரண்டாவதாக நாம் பெத்லகேமை குறித்து சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ற வரிசையிலே நாம் சந்திக்கின்ற அடுத்த சில நபர்கள் யார்? நவோமி. நவோமியுடைய சொந்த ஊர் பெத்லகேம். இந்த பெத்லகேம் அப்பத்தின் வீடு என்று அறியப்படுகிற இந்த பெத்லகேமிலே பஞ்சம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட அந்த ஏரியா ஃபுல்லா பஞ்சம், சரியான மழை இல்லை, விவசாயம் இல்லை. ஆகவே ஊர்ல இருக்கவங்களாம் காலி பண்ணி வேற வேற ஊருக்கு போறாங்க. அதுல முதலாவது போனவங்கன்னு பார்க்கும் பொழுது இந்த நவோமி. நவோமி தன் கணவன் தன் 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு மோவாப் தேசத்துக்கு பயணம் செய்து போயிடுறாங்க. எல்லாத்தையும் வித்துட்டு காசெல்லாம் எடுத்துட்டு மோவாப் தேசத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் அங்க போய் 2 குமாரர்கள் மரித்தார்கள், தன் கணவன் மரித்தான். இப்பொழுது வெறும் கையாய் இருக்கிறாள். அப்படிப்பட்ட தருணத்திலே பெத்லகேமிலே இப்பொழுது மழை வந்தது, விவசாயம் நடக்கிறது, உணவு கிடைக்கிறது என்ற செய்தி நவோமிக்கு வந்த பொழுது நவோமி மோவாப் தேசத்திலிருந்து புறப்பட்டு நான் பெத்லகேமுக்கு போறேன்னு சொல்லி என் சொந்த ஊருக்கு போறேன் அப்படின்ட்டு கிளம்பி வர்றாள். சொந்த ஊருக்கு வரும் பொழுது அவருடைய தோற்றம் முழுசுமா மாறி இருக்கு. ஊர்க்காரங்கெல்லாம் பாக்குறாங்க, இது நவோமியா, இது நவோமியே தான் என்று அவர்களால் கண்டே பிடிக்க முடியல. ஆனால் கண்டுபிடிக்கிறாங்க. காரணம், அவள் நிறைவுள்ளவளாய் பெத்லகேமிலிருந்து போனால் இப்பொழுது வெறும் கையாய் திரும்பி வருகிறாள். கணவன் இல்லை, 2 பிள்ளைகள் மரித்து போனார்கள், செல்வமெல்லாம் போயிடுச்சு. வெறும் கையாய் பெத்லகேமுக்கு திரும்பி வரும் பொழுது நவோமி சொல்லுகிறாள், என்னை நவோமி என்று கூப்பிடாதீங்க. காரணம், நவோமி என்றால் மதுரம் என்று அர்த்தம், இனிப்பு, இனிப்பு என்று அர்த்தம், மதுரம் என்று அர்த்தம் நவோமி என்றால். ஆனால் நவோமி என்ன சொல்லுகிறாள், என்னை நவோமி என்று கூப்பிடாதீர்கள், மாறாக மாறா என்று கூப்பிடுங்கள். காரணம், என் வாழ்க்கை இப்பொழுது கசப்பாகிவிட்டது. என் வாழ்க்கையில இப்போது கசப்பு தான் மிஞ்சி இருக்கிறது. என் வாழ்க்கை இனிமையாக இல்லை, மாறா என்று கூப்பிடுங்கள் என்று கூறுகிறாள். இப்படிப்பட்ட கூறின அந்த நகோமியுடைய வாழ்க்கை, அந்த புஸ்தகம், ரூத் புஸ்தகம் முடியும் பொழுது மீண்டும் மாற்றம் பெறுகிறது. தான் இழந்ததையெல்லாம் அவள் பெற்றுக்கொள்ளுகிறாள். மீண்டும் அவருடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது என்பதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவும் கசப்பான யாருடைய வாழ்வையும் அவரால் இனிப்பாக மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்து கசப்பான ஒருவருடைய வாழ்வை இனிப்பாக, அர்த்தமுள்ள ஒன்றாக அவர் வாழ முடியும், மாற்ற முடியும் என்பதை அவருடைய ஊழிய காலத்திலே நாம் பார்க்கின்றோம். தன் முதல் அற்புதத்தை, தண்ணீரை திராட்சரசமாக இயேசு மாற்றினார். சிலுவையிலே மரிக்கும் பொழுது தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவருக்கு கசப்பு கலந்த காடி முதலாவது கொடுக்கப்பட்டது. அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மீண்டும் ஒரு விசை அவருக்கு முடிவிலே அதே கசப்பு கலந்த காடி கொடுக்கப்பட்டது. இயேசு அதை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் வாசிப்பதின் மூலம் நம்மில் எவருடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கை அர்த்தமற்றதாய் இருக்கிறது,
கசப்பாய் இருக்கிறது, என் வாழ்விலே அர்த்தமே இல்லை என்ற ஏமாற்றமும் தோல்வியும் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, நீங்கள் எவரும் இயேசுவிடத்திலே வரலாம். இயேசு உங்கள் வாழ்வை இனிமையாக மாற்ற, அர்த்தமுடைய ஒன்றாக மாற்ற அவரால் முடியும் என்பதை நாம் மறக்க வேண்டாம். பெத்லகேம் என்ற உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வந்த முதலாவது பெனோனி, பெஞ்சமின், இரண்டாவது நகோமியினுடைய வாழ்க்கை. முக்கியமாக அந்த பெத்லகேமிலே தாவீதுடைய தாத்தா, ஓகே, தாவீதுடைய தாத்தா, கொள்ளு தாத்தான்னு சொல்லலாம், ஓகே, போவாஸ், ரூத். இந்த போவாஸ் ரூத்துக்கு பிறந்த பையனுக்கு ஓபேத் என்ற பெயர் கொடுக்கப்படுது. கவனிக்கணும், ஓபேத் பெத்லகேமிலே பிறந்த ஒரு அற்புதமான பிறப்பின் செய்தி. விதவையாகிய, கவனிக்கணும், விதவையாகிய ரூத்துக்கும் போவாஸ் என்ற ஒரு ஐஸ்வர்யமான ஒரு ஆணுக்கும் ஏற்பட்ட திருமண உறவிலே பெற்றெடுக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு பெயர் ஓபேத். ஓபேத் என்றால் சர்வெண்ட் என்று அர்த்தம். ஓபேத் என்றால் சர்வெண்ட் என்று அர்த்தம். இந்த ஓபேத் என்ற பெயர் கொடுக்கப்பட்ட நிலையிலே இது எப்படி இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடையதாக இருக்கிறது? இயேசுவும் இந்த பூமியிலே அவர் ராஜாவாக பிறந்தாலும், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்றுதான் சாஸ்திரிகள் தேடி வந்தார்கள். இயேசு ராஜாவாக பிறந்தாலும் அவருடைய வாழ்க்கை பிறருக்கு சேவை செய்கின்ற ஒன்றாகவே இருந்தது. நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறேன். வெறும் வார்த்தைகளிலே மட்டுமல்ல, அவசியப்பட்ட பொழுது இயேசு இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு சீஷருடைய கால்களை எல்லாம் ஒரு வேலைக்காரன் கழுவுவதை போல இயேசு கிறிஸ்து கால்களை கழுவினார். இயேசு கிறிஸ்து உடைய வாழ்க்கை, அவர் ராஜாதி ராஜாதான், ஆனால் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு எல்லாரும் எனக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற மனநிலை அவருக்கு இல்லை. மாறாக பிறருக்கு சேவை செய்வதை தன் மகத்தான பணியாக இந்த இயேசு கிறிஸ்து பெற்றிருந்தார். இந்த உலகத்திலேயே எந்த தெய்வமும் தன்னை இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அறிமுகப்படுத்தினதே இல்லை. இயேசு ஒருவர் மட்டுமே. ஆகவேதான் இந்த உலக வரலாறே அவரை வைத்து இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜா என்ற பெயரிலே பிறந்தாலும் பிறருக்கு சேவை செய்கிறவராய், ஓபேத் என்ற பெயரோடு தொடர்புடையவராய், சீஷர்களின் கால்களையும் கழுவுகின்ற வகையிலே இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்தார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அடுத்து நாம் கவனிக்கக்கூடிய அற்புதமான வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி தாவீது. இப்பதான் சொன்னேன், போவாஸ், ரூத் வந்து தாவீதுடைய கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அப்படின்ற வழியில் வருகிறார்கள். ஓகே, அந்த ஊரில் பிறந்த அடுத்த முக்கியமான பிறப்பு தாவீது. தாவீதுடைய சொந்த ஊர் பெத்லகேம். அந்த பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்ற பெயரிலே அந்த ஊரிலே பிறக்கின்றார். தாவீதோடு தொடர்புடையவர். தாவீது என்ற பெயருக்கு அர்த்தம் கவனிக்கணும், தாவீது என்ற பெயருக்கு அர்த்தம் பிலவட் என்று அர்த்தம். ஓகே, பிலவட். இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள பல பெயர்களில் ஒரு பெயர் பிலவட். ஓகே, நேசர். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறினதை நாம் அறிவோம். ஓகே, தாவீதோடு கூட இயேசு கிறிஸ்து தொடர்புடைய நிலையிலே நாம் இரண்டு குறிப்புகளை பார்க்கலாம். இரண்டு குறிப்புகள். முதலாவது, தி பிலவட் என்ற வார்த்தையோடு கூட தாவீது ஒரு மேய்ப்பன். இயேசுவும் தன்னை நானே நல்ல மேய்ப்பன் என்று கூறினார். தாவீது ஒரு மேய்ப்பன், இயேசுவும் தன்னை நானே நல்ல மேய்ப்பன் என்று கூறினார். அதற்காக இயேசு கிறிஸ்து மேய்ப்பன் வேலையெல்லாம் செய்யவில்லை. அவர் செஞ்ச வேலை கார்பென்ட்ரி வேலை தான். ஓகே, இயேசு தாவீதை போல தன்னை மேய்ப்பன் என்று அவர் அறிமுகப்படுத்தினார். இன்ஃபேக்ட் அப்படி அறிமுகப்படுத்துறது என்பது அந்த நாட்களில் மேய்ப்பன் வேலைன்றது ரொம்ப சாதாரண வேலை, ரொம்ப எளிமையான வேலை. மேய்ப்பர்களை யாரையும் மதிக்கவே மாட்டாங்க. ஆனா இயேசு அதை பத்தி கவலையப்படல. தன்னை மேய்ப்பன் என்று சொல்லிக் கொள்வதில் வெட்கப்படவே இல்லை இயேசு கிறிஸ்து. எகிப்துல யோசேப்பு சொல்றார், நீங்க உங்களை மேய்ப்பன்னு அறிமுகப்படுத்துங்க, இவங்களுக்கு மேய்ப்பர்கள்னாவே தீண்டத்தகாதவர்கள் என்ற அர்த்தம்.
ஆகவே உங்களை விட்டுருவாங்க, ஓரமாக ஒரு ஊரில் இருக்கிறதுக்கு இடம் கொடுப்பாங்க, அது ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு சொல்லுவார். எந்த வேலையை துச்சமான வேலை என்று நினைத்தார்களோ, இன்ஃபேக்ட் தாவீது மேய்ப்பனாக இருந்ததுக்கு காரணமே, முதல் 7 பசங்க வீட்டில் ஜாலியாக இருக்காங்க, முதல் 7 பசங்க வீட்டில் இருக்கிறாங்க, தாவீது கடைசி பையன், அவன் தான் மேய்ப்பனா வேலை செஞ்சுட்டு இருக்கான் காட்டில். காரணம், மேய்ப்பன் வேலைன்றது வீட்டில் யாரு சாதாரண நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக கொடுக்கப்படுற வேலை, அந்த வேலையை தான் தாவீது செய்கிறார். அப்படிப்பட்ட வேலையின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து தன்னை மேய்ப்பன் என்று சொல்லிக் கொள்வதற்கு அவர் வெட்கப்படவே இல்லை. பட் அதே தாவீது, தேவன் ஏன் அவனை மேய்ப்பனாக காட்டிலே வேலை செய்ய வைக்கிறார்? காரணம், அந்த காட்டுல தான் சிங்கத்தோட சண்டை போடுறதுக்கு பயிற்சி, கரடியோட சண்டை போடுறதுக்கு பயிற்சி, கவாங்கல்ல எரியறதுக்கு பயிற்சி, இதெல்லாம் அங்கதான் நடக்குது. அந்த பயிற்சியின் மூலமாகத்தான் தாவீதை தேவன் அந்த தேசத்தை ஆளக்கூடிய ஒரு மாபெரும் மன்னனாக மாற்றுவதற்கு தேவன் தாவீதை கடைசி பையனா பிறக்க வைக்கிறாரு. காட்டிலையும் மேட்டிலையும் வேலை செய்கிற மேய்ப்பனா அனுமதிக்கிறாரு. அதே தாவீதை மாபெரும் மன்னனாக தேவன் உயர்த்துகிறார். அதே போலதான் இயேசு கிறிஸ்து தன்னை மேய்ப்பன் என்று அறிமுகப்படுத்துகிறார். அடுத்தது, தாவீது எப்படி மன்னனானான்? when it was the turning point in his life? எப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு, மன்னனாகன்ற வாய்ப்பு? வெரி குட். கவாங்கல்ல அறிஞ்சு, ஓகே, கோலியாத்தை வீழ்த்தி அவனுடைய பட்டயத்தையே எடுத்து அவனுடைய தலையை கொய்த பின்பு, வெட்டின பின்புதான் அவன் மன்னன் என்று அறியப்படுகின்ற ஒரு மாபெரும் டேர்னிங் பாயிண்ட் அவனுடைய வாழ்க்கையில நடைபெற்றது. ஆக தாவீது ஒரு யுத்த வீரன். அப்போது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் பல யுத்தங்களை தாவீது நடத்தி எல்லாவற்றிலுமே ஜெயம் கண்டார். ஒரு முறை கூட அவர் தோற்று போகவே இல்லை. இயேசு கிறிஸ்துவும் அவர் ஒரு யுத்த வீரன். எப்படி இயேசு கிறிஸ்து யுத்த வீரன்? இயேசு சொன்னார், ஓகே, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34வது வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இப்படியாக இயேசு சொன்னார். இயேசு தன்னை பற்றி அறிமுகப்படுத்துறார். பூமியிலே சமாதானத்தை அனுப்ப வந்தேன் நினைக்காதீங்க என்றார். இன்ஃபேக்ட் இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு, அவர் சமாதான பிரபு. ஆனால் இங்க என்ன சொல்லுகிறார்? நான் பூமியின் மீது சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படி? மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஓகே, இது என்னடா புதுசா இருக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி? இயேசுவே தன்னை பத்தி சொன்ன செய்தி. ஆனா இங்க சொல்லுகிற விஷயம் என்ன? பட்டயத்தை அனுப்ப வந்தேன். பட்டயன்றது ஒன்ன ரெண்டாக்குறது. ஓகே, அதான் பட்டயத்துடைய வேலை. இயேசு கிறிஸ்து நான் பட்டயத்தை அனுப்ப வந்தேன் என்ன சொல்ல வருகிறார்? கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையின்படி வாழ்வது இந்த உலகம் எல்லா நேரத்திலும் நம்மளை அங்கீகரிக்காது. கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி நம் வாழ முயற்சி செய்யும் பொழுது எல்லா நேரத்திலும் இந்த உலகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளாது. நீ எல்லாம் செட் ஆக மாட்ட, நீ போயிடுப்பா, நீ கிறிஸ்தவன், உனக்கெல்லாம் பங்கு கிடையாது, நீ இயேசு விசுவாசம் ஆரம்பிச்சு உனக்கு சொத்து கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போ என்று இந்த உலகம் கிறிஸ்துவின் நிமித்தம் நம்மை புறம்பே தள்ளும். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த உலகத்தினுடைய அதிகபட்ச ஜனங்கள் இயேசுவை போல வாழ விரும்புகின்ற, தாழ்மையாக உண்மையாக இருக்க விரும்புகிற மக்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அவர் நிமித்தமாக நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், வெறுக்கப்படுவீர்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். இயேசு பெத்லகேமிலே பிறப்பார் என்று 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டதுடைய அர்த்தம், இந்த இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையும் தன்மையும் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு விளக்குகின்ற வகையிலே. மூன்றாவதாக த பெர்மனன்ஸ். ஓகே, இந்த இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாலும் அவருடைய புறப்படுதல் என்பது அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று நாம் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து உடைய ஆரம்பம் பெத்லகேம் அல்ல. பெத்லகேமிலே அவர் பிறந்தாலும் அவர் தேவனாக இருக்கிற நிலையிலே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் வாசம் செய்கிறவராய், உயிருள்ளவராய் இருக்கிறவராக நாம் பார்க்க முடியும். அந்த வரிசையிலே முதலாவதாக இங்கே நாம் பார்க்கின்ற செய்தி, the permanence of the kingship of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ராஜரீகத்தின், ஒரு ராஜாவை போல் அவர் காரியங்களை செய்வதனுடைய காலகட்டம் எப்பொழுது எப்போது வரைக்கும்? எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு.
இதே மீகா தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களில் 3 ராஜாக்கள் அவரை பார்த்திருக்கிறார். அவர் பார்த்தது 3 ராஜாக்கள். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே முடிவு வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றுதான் வேதம் கூறுகிறது. இந்த இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. வேதாகம் முழுவதிலும் இயேசுவை நாம் பார்க்க முடியும். ஓகே, உதாரணமாக இயேசுவே சொன்னார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆவலாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். உடனே என்ன சொல்லுவாங்க, உனக்கு ஒரு 30 வயசு 35 வயசே ஆகலையே, அதுக்குள்ள எப்படி 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் எங்களுடைய முற்பிதாவை நீ பார்த்தாய் என்று கேட்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஐ ஆம் காட், நான் கடவுள். பெத்லகேமிலே நான் பிறந்தாலும் அதுதான் என் ஆரம்பம் கிடையாது, அதற்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு இயேசு சொன்னது போலதான் பழைய ஏற்பாட்டில் நடந்த சில நிகழ்வுகள். அதை சுருக்கமாக பேசி முடிக்கலாம். ஓகே, முதலாவது, என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்று ஆகார் முதலாவதாக ஒரு பெயர் கொடுக்கிறார் ஆண்டவருக்கு. என்னை காண்கிறவரை நானும் கண்டேன். அங்கே நான் கண்டேன் என்று சொல்லுபவர் வேற யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்து. காரணம், பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்பதுதான் வேதம். பிதாவாகிய தேவனை நாம் யாருமே காண முடியாது. ஆனால் இந்த தெய்வீகத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே பலரால் சந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். பலர் அவரை பார்த்திருக்கிறார்கள், அவரோடு பேசி இருக்கிறார்கள். அந்த வரிசையிலே ஆபிரகாம் தேவனோடு பேசினான் என்று வாசிக்கிறோம். மோசே தேவனுடைய பின்பக்கத்தை பார்த்தார் என்று வாசிக்கின்றோம். இப்படி எங்கெல்லாம் வேத புஸ்தகத்தில் தேவனை பார்த்ததாக நாம் வாசிக்கிறோமோ அங்கெல்லாமே இருக்கின்ற ஒரே நபர் இயேசு கிறிஸ்து தான் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்தினார். உங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆவலாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று கூறுகிறார். அந்த வரிசையிலே யோசுவாவை குறித்து பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்தில், யோசுவா 5ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களிலே யோசுவா செய்ய போகின்ற யுத்தத்திற்கு முன் வேதாகம தேவன் அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறார். அவரை பார்த்த பொழுது யோசுவா சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளுகிறார். சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ள பொழுது ஆண்டவர் யோசுவாவை தடை செய்யவில்லை. நீ தப்பா பண்ற, என்ன கும்பிடாதென்று சொல்லவில்லை. அதை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்படியே கிதியோன், மனோவா ஆகிய அவர்களும் தேவனை சந்தித்தார்கள் என்பதை நான் கூற முடியும். கண்டும் மறிக்கவில்லை என்பதை பார்க்க முடியும். அங்கே அவர்கள் பார்த்த நபர் வேறு யாரும் அல்ல, 2வது நபராகிய, திரியேக தேவனிலே 2வது நபராகிய இயேசு கிறிஸ்து. ஓகே, அடுத்து இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி நமக்கு அறிய தரும் பொழுது, ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே 6, 7 வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது இப்படியான ஒரு செய்தியை நாம் பார்க்க முடியும். ஏசாயா 9, 6, 7 வசனங்களிலே முதலாவது 6வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்த 5 பெயர்கள் அறிய தருகிறது. 7வது வசனம் வாசிக்கும் பொழுது, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும், கவனிக்கணும், அதான் வார்த்தை, கவனிக்க வேண்டிய வார்த்தை, இது முதற்கொண்டு என்றென்றைக்கும், நிரந்தரமாக, ஃபாரெவர், என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்துவார். ஓகே, ஆக இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்துடைய ராஜரீகம் என்பது பெத்லகேமிலே தோன்றினது என்று அல்ல, மாறாக என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. முடிவாக நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே தானியேல் இயேசு கிறிஸ்துடைய ராஜரீகத்தை குறித்து, அவருடைய ஆளுகையை குறித்து தானியேல் நமக்கு சொல்லுகின்ற வகையிலே தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம் முதல் 14வது வசனம் வரை வாசிக்கலாம். முக்கியமாக 9ஆம் வசனத்தையும் 14வது வசனத்தையும் உங்களுக்காக வாசிக்கிறேன். நாம் இதை வாசித்து முடிப்போம். ஓகே, 9வது வசனம், தானியேல் 7ஆம் அதிகாரம், பக்கம் 1040, 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது.
அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகின்ற நெருப்புமாய் இருந்தது. ஓகே, அப்படியே நம்ம வாசித்து வர்ற வரிசையில் 14வது வசனம், சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கிறது. 13வது வசனத்திலே, தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுக்குடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார் என்று வாசிக்கிறோம். தானியேலுடைய இந்த தரிசனத்திலே நாம் பார்க்கின்ற மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒரு நபர் வேற யாரும் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. மனுஷகுமாரன் என்று அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவே இங்கே தானியேலுடைய தரிசனத்திலே காண்பிக்கப்படுகின்றார். எப்படிப்பட்டவராக காண்பிக்கப்படுகின்றார்? அவருக்கு சகல ஜனங்களும் ஜாதியாரும், ஓகே, சகல ஜனங்களும் ஜாதியாரும் அவரை சேவிக்கும்படி எழுந்திருப்பார்கள். இந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் இங்கே தானியேலுடைய தரிசனத்தில் பார்ப்பது போல் வானத்து மேகங்களுடனே வருவார் என்று அறிய தருகின்ற இந்த செய்தி எதை குறிப்பிடுகிறது? இயேசு கிறிஸ்து வானத்து மேகங்களிலே வருவார் என்று சொல்லும் பொழுது அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவராய், ராஜரீகம் பண்ணுகிறவராய், அவர் பரலோகத்திலிருந்து வெளிப்படுகின்ற ராஜாவாய் இந்த உலகத்திலே தோன்றுவார் என்பதை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டதுடைய நிறைவேறுதல் தான் இவைகள் அனைத்துமே. இப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த பொழுது யூதருக்கு ராஜா என்றுதான் சாஸ்திரிகள் தேடி வந்தார்கள். இயேசு மரித்த பொழுது, கவனிக்கணும், இயேசு மரித்த பொழுது பிலாத்து இயேசுவுடைய சிலுவையிலே ஒரு போர்டு வைக்க சொல்லுகிறார். அந்த போர்டில் கொடுக்கப்பட்ட பெயர் இயேசு கிறிஸ்து யூதர்களின் ராஜா. இயேசு கிறிஸ்து யூதர்களின் ராஜா என்ற ஒரு தலைப்பை 3 மொழிகளிலே எழுதி வைக்கிறார். ஒரே மொழியில அல்ல, கவனிக்கணும். எபிரேயம், கிரேக்கம், லத்தீன் 3 மொழிகளிலே இந்த பெயர் வைக்கப்படுகிறது. அரசியல் தலைவர்கள் அல்லது ஆன்மீக தலைவர்கள் வந்து கேட்கிறார்கள், பிலாத்து மன்னனை கவர்னரை பார்த்து கேட்கிறாங்க, இந்த பேரை மாத்துங்க, இயேசு இப்படி தன்னை சொல்லிக் கொள்ளுகிறார் அப்படின்னு எழுதுங்கன்றாங்க. இன்ஃபேக்ட் வழக்கம் அதுதான், கவனிக்கணும். எப்பொழுதெல்லாம் ரோமர்கள் ஒருவனை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அங்க மேலே எழுதி வைப்பாங்க, என்ன குற்றத்துக்காக இவன் கொலை செய்யப்படுகிறான், என்ன குற்றத்துக்காக இவன் சிலுவையில் அறையப்படுகிறான் என்பதை எழுதி வைப்பது வழக்கம். அந்த வரிசையில இயேசு கிறிஸ்து என்ன குற்றத்துக்காக அவர் கொலை செய்யப்படுகிறார் என்று எழுதி வைக்கப்படவில்லை. இவர் யார்? மத தலைவர்கள் என்ன கேட்கிறாங்க? இவன் தன்னை ராஜா என்று சொல்லிக் கொள்ளுகிறான், ஆகவே இவன் கொலை செய்யப்படுகிறான், சிலுவையில் அறையப்படுகிறான் என்று எழுதுங்கள்னு கேட்கிறாங்க. ஆனா பிலாத்து சொல்லுகிறார், நோ, இவன் யூதர்களின் ராஜா, நான் எழுதினத்தை எழுதினதான், மாற்ற மாட்டேன்றார். அது ஒரு மொழியில அல்ல, 3 மொழிகளில் எழுதி வைக்கப்படுகிறது. காரணம், அந்த நாட்களில் அந்த ஏரியால வாழ்கின்ற அனைவருமே, யூதர்களுக்கு எபிரேயம் தான் அபிஷியல் லாங்குவேஜ். எபிரேயத்தில் இயேசு யூதர்களின் ராஜா என்று எழுதி வைக்கப்படுகிறது. ரோமர்களுக்கு கிரேக்கம் அபிஷியல் லாங்குவேஜ். ரோமர்களுக்காக புரிய வேண்டும் என்பதற்காக அதே செய்தி கிரேக்கத்தில் எழுதி வைக்கப்படுகிறது. ரோமர்களை தாண்டி உலகத்தில் இருக்கின்ற அந்த நாட்களில் வாழ்ந்தவருடைய ஒரு பொதுவான மொழி லத்தீன். லத்தீன் மொழிகளும் எழுதி வைக்கப்படுகிறது இந்த இயேசு யூதர்களின் ராஜா என்று. ஆக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில பிறந்த இயேசு கிறிஸ்து அவர் ராஜா. அவருடைய ராஜரீகம் என்பது பூர்வ காலத்தினுடையது. அவர் பிறப்பதற்கு முன்பதாகவும் அவர் ராஜாதான். அவர் வாழ்ந்த பொழுதும் ராஜாவாக தான் இருந்தார். இப்பொழுதும் அவர் ராஜராகவே பரலோகத்தில் இருக்கிறார். மீண்டும் அவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற ராஜாவாகவே வருகிறார். அப்படி அவர் வருவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள். அவர்களுக்கு நித்திய ஜீவன் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வரிசைகளே இப்பொழுது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி,
இன்னொரு கிறிஸ்துமஸை நான் சந்திக்க போகிறேன், இன்னொரு கிறிஸ்துமஸை நான் வரவேற்க போகிறேன். அதற்கு முன்பாக நான் எனக்கு நானே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, இந்த கிறிஸ்துமஸை நான் வரவேற்க ஆயத்தமாய் இருக்கிறேனா? இயேசு யார், எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை இந்த நாளிலே பார்க்கிற வகையிலே இந்த இயேசு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார், பிரயோஜனப்படுகிற வாழ்க்கை வாழ்ந்தார், தியாகம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ ஆயத்தமா இருக்கிறேனா? இந்த இயேசு கிறிஸ்து தாழ்மையின் கோலத்திலே, ஏழையின் சாயலிலே, எளிமையான நிலையிலே உள்ளவராக இந்த உலகத்திலே வந்தார். நான் அப்படிப்பட்ட தன்மையையும் குணாதிசயத்தை உடையவனாய் இருக்கிறேனா? முடிவாக இந்த இயேசு கிறிஸ்து என் வாழ்வின் ராஜாவாக அங்கீகரிக்கப்படுகிறாரா? என் தனிப்பட்ட வாழ்வின் ராஜாவாக இந்த இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கப்படுகிறாரா? இந்த இயேசு கிறிஸ்துவை ராஜா என்று நாம் அங்கீகரிக்கிற வகையிலே நாம் அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக அல்ல. கவனிக்கணும், இயேசுவை நான் ராஜாவாக அங்கீகரிக்கிற நிலையிலே அவர் இந்த அவருடைய ராஜ்யத்தின் பிரஜை என்ற நிலையிலே அல்ல, அவருடைய பிள்ளை என்ற நிலையிலே நாம் அறியப்படுகிறோம். ராஜாவின் பிள்ளைகள் என்ற நிலையிலே. ராஜாவின் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? ராஜாவை போலவே திறமையானவர்களாய், படித்தவர்களாய், வீரத்துக்கு பெயர் பெற்றவர்களாய் எப்படி இருப்பார்களோ அதே போல இயேசுவின் பிள்ளைகள் என்று அறியப்படுகின்ற நாம் ஒவ்வொருவரும் அவரை போலவே நம்மை சந்திப்பவர்கள் இயேசுவை சந்திக்கிற வகையிலே நம்முடைய பேச்சும், நம்முடைய சிந்தனையும், நம்முடைய செயலும் அவரை வெளிப்படுத்துகின்ற வகையிலே இருக்க நம் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.